சூப்பரா இருந்துச்சு ப்ரோ கேவலமா நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு. கதையெல்லாம் உனக்கு சரியில்லைப்பா. நிறைய இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நார்மலாக இந்த ஜென்ரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து இஸ் அ மூவி பஃப் ரைட் ஃப்ரம் த பிகினிங். என்ன படம் பார்த்தீங்க? ஸ்டார் சூப்பரா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இந்த சினிமா லவர்ஸ் தான் கண்டிப்பா படம் பிடிக்கும் ப்ரோ. அடிக்கல லாகெல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. படம் ஃப்ளோவா போயிட்டு வெற்றி மாறன் செம்ம இது. இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல நீங்க தாராளமா நீங்க தியேட்டர்ல பார்த்து பாருங்க. இதையும் ஹிட் ஆக்கிங்க, அண்டர் ரேட்டட் ஆக்கிதான். ஆனா படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. நம்ம ஜெர்சி எல்லாமே எல்லா படத்தோட ஃபீல்மே வரும் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்புறமா இருக்கு. மியூசிக்ல அப்படி மியூசிக் நல்லா இருக்கு. ஈவன் மியூசிக் தான் நல்லா சூப்பரா பண்ணிருக்காப்ல. செகண்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருக்கு. அதில் கரெக்டாக நான் ஜட்ஜ் பண்ணுவேன். அடுத்து என்ன நடக்கணும். அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவனுக்கு அப்படியே மாறுது. அது நடக்கும் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நடந்துச்சு. பட் எல்லாரும் அது சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது நிறைய படத்துலயும் பாதி பார்த்து நிறைய ஊறி போனாலும் தெரிஞ்சு. கவின் வந்து சூப்பர். மியூசிக்லாம் சூப்பர் ப்ரோ. படம் ஃபுல் ஒர்த்து ப்ரோ. படம் கலெக்ஷன் அடிக்குமா? அதெல்லாம் அடிச்சிடலாம் ப்ரோ. எல்லாமே விஜய்ல இருந்து எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க ப்ரோ. செம்மையா இருக்கு. கவின் சூப்பரா அடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கவின் பிச்சுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக்ல அப்படி மியூசிக் யுவன் பிச்சுட்டா ப்ரோ. இவனோட நம்ம யுவன்ட்ட இருந்து கேட்ட பெஸ்ட் ஒன்னு சாங் இருக்கும். அந்த சாங் இந்த படத்துல வந்து போட்டிருக்காங்க. நம்ம தனுஷ் யுவனோட காம்போ. அது இதுல அந்த சாங் ஒண்ணு இந்த படத்துல இருக்கு. படம் இது லாக் அடிக்கல. படம் கொஞ்சம் லாகா இருக்க மாதிரி தான் ப்ரோ இருக்கும், கதை வேணா போறனால. ஆனா படம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இந்த சினிமா லவர்ஸ் தான் கண்டிப்பா படம் பிடிக்கும் ப்ரோ. பர்சனலா ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். மற்றபடி எந்த கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்க முடியாத மாதிரி இல்லாம நல்லா இருந்துச்சு ப்ரோ. யுவன் பிஜிஎம் நல்லாவே இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் சீக்வன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. நடுவில் ரிவீல் பண்ண விரும்பல. பட் எண்டிங் வந்து நிஜமாலே ஒரு ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டாகவே இருக்கு. அது மிஸ் பண்ணிடுவாங்க. அது நல்லாவே இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லாவே இருக்கு. மியூசிக் நிஜமா நல்லா இருக்கு. ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்லோவா இருக்கு. இந்த சினிமாக்காக கஷ்டப்படுறவங்களாம் அந்த நம்ம பார்க்கணும் இருக்கு. அது பார்க்க வைக்கிற சூப்பரா அடிச்சிருந்தாரு. அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஆக்டிங் பண்ணியிருந்தாரு. அது நடுவில் ஒரு சென்டென்ஸ்ல வரும். வந்து அந்த கிளைமேக்ஸ் ஆக்டிங்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நடுவில் தான் படம் கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியல. கொஞ்சம் என்ன ஸ்லோவா போற மாதிரி ரெக்கியா பண்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம இந்த காலத்துல இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடி இப்படியா நினைப்பாங்க. இது அப்படி இல்லை, சீரியஸா போகுது. நல்லா இருந்துச்சு படம். ஸ்லோவா இருக்கே தவிர படம் நல்ல கான்செப்ட் சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்மே நல்லா இருக்கு. படத்துல எந்த இதுவுமே இல்லை, நல்லா இருக்கு படம். ஸ்லோவா போகும். அது ஒண்ணு தவிர செம்ம ஃபீலிங்கா நம்மளால ஒவ்வொருத்தர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களோட ஃபீலிங்ஸ் சொன்ன மாதிரி. மியூசிக் நல்லா இருக்கு. அதுல அந்த நம்ம யுவன் செஞ்ச பழைய சாங் ஒண்ணு போட்டாங்க, அதுதான் ஹைலைட்டே. அதுலதான் எல்லாருமே ஜாலியா பாட ஆரம்பிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிராமாவா உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யூஸ்வலா அவருடைய ஆஸ்பிரேஷன். ஸோ அவன் என்ன நடிக்கணும் விரும்புறான், இது பண்றான். ஸோ மற்ற காலேஜ் லைஃப் அப்படின்னு போது செகண்ட் ஹாஃப்ல தான் அப்படியே டேர்ன் ஆகுது. ஆக்சிடென்ட் பிறகு டேர்ன் ஆகுது. ரெண்டுமே பிடிச்சது. ஓவரால் படமா பார்க்கணும். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்கும். யுவன் தானே நல்லா இருக்கு. பிஜிஎம் யுவன் தானே தெரியாதா? இந்த வயலினும் அந்த இதுவும் வச்சு நல்ல படம் பண்ணியிருக்கான். என்ன வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாங் மட்டும்தான் இல்லை சூப்பர். அது இன்னும் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்தேன், இல்லை. ஆனால் பழைய சாங்கே போட்டு அந்த குறைய போய்கிட்டாப்ல. அப்படின்னால வந்தேன். கொஞ்சம் இதாக தான் உட்காந்தேன். ஒரு சோர்வாக தான் உட்காந்தேன். அப்புறம் அந்த டைரக்ஷனு இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. டோட்டலாக வந்து கவின் தான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறான். நல்ல எதிர்காலம் இருக்கு. நல்லா போனோம். நல்லா சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. வேற லெவல். அண்ணன் வெற்றிமாறன் வந்தாரு. வேற லெவல் சவுண்ட், அவ்வளவு சவுண்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா, கதை நல்லா இருக்கு. லால் சூப்பர் நொறுக்கிட்டாரு. ஆக்டிங் எல்லா படத்துலயும் அவங்க ஆக்டிங் தருவாங்க. இந்த படத்துல அதை விட நிஜமா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாக் ஆகும். பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கு. நல்லா இருக்காது. நவீன் நடிப்பு நல்லா இருக்கு. அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. என்னைக்குமே சரி ப்ரோ. செம்ம ஒர்த்து ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்து எல்லாமே பார்க்கலாம். ஆனா படம் கூட அழுவ வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது லாக் தான் அடிக்கல. லாக் எல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. படம் ஃப்ளோவா போயிட்டு வெற்றி மாறன் செம்ம இது ஆளு. மியூசிக்ல அப்படி மியூசிக்லாம் சூப்பர் ப்ரோ. படம் ஃபுல் ஒர்த்து ப்ரோ. படம் கலெக்ஷன் அடிக்குமா? அதெல்லாம் அடிச்சிடலாம் ப்ரோ. எல்லாமே விஜய்ல இருந்து எல்லா ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் முதல் 30 நிமிஷம் லேக் அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு செட் ஆயிருச்சு. செகண்ட் ஹாஃப் கதையோட செட் ஆகல ப்ரோ. லவ் ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு லவ் தேவையில்ல ப்ரோ. வெற்றிமாறன் கேமியா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்ட் ஆஃப் ஸ்லோவா இருக்கு. அதான் ஹீரோலாம் 2 ஹீரோ வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? கதையெல்லாம் உனக்கு சரியில்லைப்பா. வெட்டியானது செலவு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல
இல்ல படமே நல்லா இல்ல, சுத்தமாவே நல்லா இல்ல. மியூசிக் எதுவுமே நல்லா இல்ல. பாட்டே சரியா புரியாத பாட்டு. கவின் நடிப்பு, அவர் ஹீரோ நடிப்பு அவர் நடிச்சிருக்காப்ல, ஆனா கதை வந்து பொருந்தமான கதை இல்ல. படமே பாட்டே ஒண்ணும் புரியுற மாதிரி இல்ல. சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தான். உண்மையிலே நான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பேன், கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவேன். கிளைமேக்ஸ் நான் ஜட்ஜ் பண்ணவே இல்லை. அப்படியே கரெக்டாக ஒய்ஃப்டேருந்து கால், அவங்க பாட்டிகிட்டேருந்து கால் வருது, வந்து நிஜமாவே அவன் விட்டுட்டு போகிற மாதிரி இருந்து அதுதான் நடிப்பு, தான் கிளைமேக்ஸ். நடிச்சு காமிக்கிறான், எல்லாம் வெற்றிமாறன் மாதிரி கொண்டு போகிறான். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பரமா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருக்கு. ஈவன் மியூசிக் தான். ஸோ ஒரு 4-5 சீன் வந்து நல்லா இருந்துச்சு. வசனம், அந்த இளன்னு எனக்கு யாரும் தெரியாது, இவன் தான் அந்த பிரேமா காதல் அது பண்ண டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த நல்லன் அந்த வசனம் 2-3 நறுக்கு திருச்சாப்ல சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நல்லா சூப்பரா பண்ணிருக்காப்ல. செகண்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா இருக்கு, ஆனா பினிஷிங்ல லைட்டா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு அது. கவின் நடிப்பு நல்லா இருக்கு, அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. என்னைக்குமே சரி சூப்பரா இருக்கு. அடிக்கல. லேக் அடிக்கிறதுனா அந்த போற இதுக்கு அந்த சினிமால உட்காந்து பாப்பாங்களா, அந்த இதுக்கு வந்து அதுக்கு லேக் கண்டுபிடிக்க முடியாது. பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்க காலேஜ் சீன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த கொஞ்சம் இடத்துல லைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. மத்தபடி படம் டிசப்பாயிண்ட் பண்ணல, பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. யுவன் வந்து நல்லதுதான். அது பழைய யுவன் இன்னும் வரல ஒழிய நிறைய இதாயிடுச்சு, மாறிடுச்சு, குறைஞ்சி போச்சு. திருப்பி அதே மாதிரி நல்ல யுவன் இன்னும் நிறைய கொடுக்கணும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து சூப்பர். ரியலி நான் இஸ் அ மியூசிக் லவர், நல்ல உண்மையை நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பர். இனிமேல் நிறைய இளன் வந்து ஹேசிங் பிரைட் ஃபியூச்சர். இவனும் கவினும் அதே மாதிரி தான், அவனும் நல்லா இதாக இருக்கு, நல்லா அருமையாக அடிச்சிருக்கான். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அழுதுட்டேன் நான். இந்த மாதிரி ரொம்ப வெரி நேச்சுரல், இட் வாஸ் வெரி நேச்சுரல். அந்த நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்கு ரெண்டு பேத்துக்குமே, டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் தான் இருக்கு. செலெக்ஷனும் கேரக்டர் செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய அப்பா லால் அவனும் பெரிய நடிகன் தான். அவங்க அம்மா பாலச்சந்தரோட மருமகள் தான் நினைக்கிறேன். அவன் நிறைய ஏற்கனவே நடிச்சிருக்கான். அவனும் அது ரொம்ப அருமையா சூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினோட அப்பா அவனும் பழைய ஆள் தான், ஒரு நடிகர் தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோனோட ரெண்டாவது இப்போ செகண்ட் ஹாஃப்ல வர ஒய்ஃபா இவனோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட், அது வந்து கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ட்விஸ்ட். மொத்தம் ஓவரால் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுமா சார்? ஆமாமா இருக்கும். கொஞ்சம் அதான் கொஞ்சம் சோகமா இருக்கு. அதனால வந்து எல்லாத்தையும் சோகமா இருந்தா அந்த ஜென்ரேஷன் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஓரளவுக்கு நல்ல படம் தான் அது. மியூசிக்ல எப்படி? ப்ரோ மியூசிக் வந்துட்டு யுவன் டிசப்பாயிண்ட் பண்ணல ப்ரோ. யுவன் மியூசிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தரமா இருந்துச்சு ப்ரோ. எப்படின்னா ரொம்ப அவர் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இல்லை. ஆனா யுவனோட பிளஸ் இங்க படத்துக்குள்ள ஒண்ணு இருக்கு, ஆனா சொல்ல வேணா, ரிவீல் ஆயிரும், அதனால அது சொல்ல வேணாம். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிசப்பாயிண்ட் பண்ணாம பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், பாட்டு நல்லா கேட்கற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஓரளவுக்கு ஒரு சுமார் வெற்றியை பெறும். நல்ல படம், ஆனா சுமார் வெற்றியை பெறும். நம்ம இந்த காலத்துல இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாடி இப்படியா நினைப்பாங்க, இது அப்படி இல்லை, சீரியஸா போகுது. நல்ல மக்கள் எந்த அளவுக்கு ரசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வரணும். ஏன்னா அது வந்து பசங்க தான் வருவானுங்க, ரிப்பீட்டடா வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் சோகம் இருக்கறனால சமயத்துல கொஞ்சம் இந்த பாரதியார் வசனம் அந்த இதெல்லாம் பேசுறப்ப கொஞ்சம் தியேட்டர்ல கொஞ்சம் இது பண்றாங்க, அலுப்பு தடுத்து பிள்ளைக்கு கொஞ்சம் கத்துறாங்க, இது பண்றாங்க. மற்றபடி நல்ல படம் தான் வெளியே. நான் வந்து சினிமாவை வேணாம் வெறுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல வரான்னு நினைச்சேன். ஆனா திருப்பி சினிமாக்குள்ளேயே வந்து நடிகனா தன்னோட லட்சியத்தை அடைகிறாரு அப்படின்னு கொண்டு வரான். நல்லதுதான், சூப்பர். தேங்க்யூ சார்.